பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம சிஎஸ்கே அணிக்கிட்ட வந்த நெருங்கிய ரொம்ப பெரிய ஒரு கண்டம் ஆபத்தில் இருந்து இப்போ இந்த ஆட்டத்தில் அதாவது சிஎஸ்கே குஜராத் அணிக்கு இடையே நடந்த ஆட்டத்தில் இருந்து நம்ம சிஎஸ்கே தப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சஞ்சு சாம்சன் அதே போல் ருத்ராஜ் ரெண்டு பேருக்கும் இடையே எப்பயுமே ஒரு மாதிரியான பனிப்போர் நிலவரது உண்டு. ஸோ அந்த சம்பவத்துக்கு இப்போ நம்ம சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா ஷுப்மன் கில் அவரை பழிக்கு பழி வாங்கியிருக்காரு இந்த மேட்ச்சில். ஸோ கில் அவரே எதிர்பார்க்காத சம்பவத்தை சஞ்சு சாம்சன் கில் அவருக்கு எதிராக இன்னைக்கு செஞ்சு காட்டியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ருத்ராஜ் சிஎஸ்கே கேப்டனான ருத்ராஜ் இது வரைக்கும் நம்ம யாருமே ஐபிஎல்லில் பார்த்திடாத ரொம்ப மோசமான கேவலமான சாதனையும் இந்த ஆட்டத்தில் நம்ம சிஎஸ்கே அணிக்காக இன்னைக்கு ருத்ராஜ் அவர் செஞ்சுருக்காரு. ஸோ அப்படி இன்னைக்கு இந்த மேட்ச்சில் என்னென்ன நடந்துச்சு ஹைலைட்ஸ், முக்கியமாக பாயிண்ட்ஸ் டேபிளில் சிஎஸ்கே அணியை நெருங்கின ஆபத்தில் இருந்து கடைசியாக சிஎஸ்கே தப்பிச்சிருக்காங்க. அதே போல் சஞ்சு கில் அவருக்கு எதிராக நிகழ்த்தின அந்த சாதனை, இது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேப்பாக் மைதானத்தில் தான் சிஎஸ்கே இந்த ஆட்டத்தை விளையாடுறாங்க. இதில் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், கண்டிப்பாக சத்தியமாக ருத்ராஜ் அவர் இன்றைக்கி டாஸ் எல்லாம் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு. அதே தான் அங்கேயும் நடந்திருக்கு. ருத்ராஜ் டாஸை இழக்கிறாரு. குஜராத் அவங்க வழக்கம் போல் சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணட்டும், நாங்கள் ரன் சேசிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் சிஎஸ்கே அணி பக்கம் ருத்ராஜ் சஞ்சு ரெண்டு பேருமே ஓப்பனராக வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஓவர் சிஎஸ்கே பேட்டிங் பண்ண தடுமாறுறாங்க. ஒருவேளை வெயில் மத்தியான ஆட்டம் அப்படிங்கிறதால வெயிலா என்னன்னு தெரியல, சஞ்சு சாம்சன் அவரே ரொம்ப தடுமாறுறாரு பாலை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. இதனால் சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா 11 ரன் மட்டுமே தான் எடுக்கிறாரு, எடுத்து அவுட் ஆகிறாரு. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிடைச்ச வாய்ப்பை ஊர்வில் பட்டேல் தடால்னு ஒரு 4 அடித்தார். அடுத்த பாலும் 4 அடிக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு ஊர்வில் பட்டேல் 4 ரனில் அவுட் ஆகிறாரு. அந்த நேரத்தில் உடனடியாக பார்த்தீங்கன்னா ஊர்வில் பட்டேல் அவரை வெளியே அனுப்பிட்டு இம்பாக்ட் பிளேயராக சர்ஃப்ராஸ் கான் வராரு. ஏன்னா சர்ஃப்ராஸ் கான் அவரை நீக்கிட்டு தான் ஊர்வில் பட்டேல் உள்ளே வந்திருந்தார். அப்படிங்கிறதால இம்பாக்ட் பிளேயராக சர்ஃப்ராஸ் கான் அவர் வந்து அவரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால்லையே கேட்சை கொடுத்து அவுட் ஆகிறாரு. ஸோ அந்த அளவுக்கு துவக்கத்திலேயே பவர் பிளே முடியறதுக்குள்ளேயே ரொம்ப மோசமான கேப்டன்சி, இம்பேக்ட் பிளேயர்களை கரெக்டாக பயன்படுத்த முடியாமல் 2 இம்பேக்ட் பிளேயர்களாக இருந்த 2 பேருமே எந்த ஒரு இம்பேக்டும் இல்லாமல் முதல் 2-3 ஓவர்கள்லேயே சிஎஸ்கேக்காக அவுட் ஆகி வெளியேறாங்க. இது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் பிளே கூட முடியல, அதுக்குள்ளே இந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு சிஎஸ்கே தள்ளப்படுறாங்க. அதுக்கப்புறமா பிரேவிஸ் அவர் வராரு. ஸோ பிரேவிஸ் அவர் வழக்கமாக ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 4வது ஸ்லாட்டில் அவரை இறக்கலைன்னா நிச்சயமாக அவர் நல்லா விளையாட மாட்டார். அதே தான் இன்றைக்கி 5வது ஸ்லாட்டில் அவரை இறக்குறாங்க. அவருமே 9 பந்துக்கு 2 ரன் தான் எடுத்தார் பிரேவிஸ். ஸோ இப்படி பொட்டுன்னு விக்கெட்டுகளை இழந்துகிட்டு இருக்க மறுமுனையில் தான் ருத்ராஜ் இருக்காரு. சிஎஸ்கே அணிக்காக அவர் நல்லா விளையாடுவார் அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் தான் விக்கெட் விழுதில்ல, நானாவது நிற்க வேண்டாமா, சிஎஸ்கே அணியை காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு டாட் பால் அப்படி டாட் பால் விளையாடுறாரு. அட்லீஸ்ட் இது T20 மேட்ச், ஒரு 1 டே மேட்ச் மாதிரி கூட விளையாடலை. டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஓவருக்கு 4 டாட் பால் 3 டாட் பால் அப்படின்னு அநியாயத்துக்கு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் டாட் பால் விளையாண்டுக்கிட்டே இருக்காரு. இதனால் சிஎஸ்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 ஓவரை கடக்கிறாங்க. ஆனால் சிஎஸ்கே அணியின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 30-35 கூட தாண்டறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சிஎஸ்கே அணியின் ஸ்கோர். இப்படி இருக்க 12வது ஓவர் கடக்கிறப்ப கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்போ தான் போட்டு காட்டுறாங்க சிஎஸ்கே இது வரைக்கும் 50 டாட் பால்களை கடந்திருக்காங்க அப்படின்னு. 12வது ஓவர் சிஎஸ்கேக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் 50 டாட் பால் விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் போர்டில் காட்டுறாங்க. ஸோ அப்படின்னா பார்த்துக்காங்க சிஎஸ்கே எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஸ்லோவான இன்னிங்ஸை இந்த மேட்ச்சில் விளையாண்டுருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த நேரத்தில் உள்ள சிவம் துபே அவர் இருக்கார், ருத்ராஜ் 2 பேருமே விளையாடுறாங்க. சிவம் துபே ஒரு மாதிரி அவர் கொஞ்சம் ஏதோ ரன்ஸ் எடுத்தாலுமே சிவம் துபே அவருமே ஒரு 22 ரனில் சிவம் துபே அவுட் ஆகிறாரு. ஆனாலுமே மறுமுனையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக விளையாண்டுட்டு இருந்த ருத்ராஜ் அவருக்கு பாலில் ஒரு அடி ஒன்று படுது. ஸோ அதுக்கப்புறம் தான் சொர்ணம் வந்த மாதிரி கொஞ்சம் அதிரடியாக விளையாடுறாரு. அதே ஓவரில் 2 சிக்ஸர் அடித்தார் ருத்ராஜ். இப்படி அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக டேக் ஆன் பண்ண சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா அப்போது நம்ம சிஎஸ்கே இருந்த நிலைமைக்கு நிச்சயமாக ஒரு 100-110 தான் ரன் வருமோ அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ருத்ராஜ் அந்த அவருடைய 50யை கம்ப்ளீட் பண்ணுறாரு. 49வது பந்தில் சிஎஸ்கே அணிக்காக 50யை கம்ப்ளீட் பண்ணுறாரு. இது வரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில், ஏன் உலக கிரிக்கெட் வரலாற்றில் கூட T20 ஆட்டத்தில் 49வது பந்தில் 50 கம்ப்ளீட் பண்ண பிளேயர் யாரையுமே நம்ம சத்தியமாக பார்த்துருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சாதனை ரெக்கார்டை இன்றைக்கி ருத்ராஜ் அவர் நிகழ்த்தியிருந்தார். ஸோ அவர் அப்படிப்பட்ட மோசமான சாதனை பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறமா கொஞ்சம் ரன்ஸுகளை அடித்தார் சிஎஸ்கே அணிக்காக. கொஞ்சம் சிக்ஸர்கள் எல்லாம் போச்சு, ஒரு 4 சிக்ஸர் என்னமோ அடித்தார் ருத்ராஜ். அதே போல் கடைசி நேரத்தில் வந்த கார்த்திக் சர்மா எதுக்காக 14 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னு தெரில, இன்றைக்கும் 15 ரன் தான் எடுத்தார். ஜெமி ஓவர்டன் ஒரு கேமியோ ரோல் மாதிரி 6 பந்துக்கு 18 ரன் எடுத்தார் கடைசி நேரத்தில். முக்கியமாக கடைசி ஓவரை ஸ்ட்ரைக்கில் வச்சுக்கிட்டாரு ருத்ராஜ். ஆரம்பத்துலேருந்து கடைசி ஓவர் வரைக்கும் விளையாண்டார். கடைசி ஓவரை
ஸ்ட்ரைக்கில் வச்சுக்கிட்ட ருத்ராஜ் அந்த ஓவரில் அதிரடியாக கொஞ்சம் விளையாண்டதால் 74 ரன்கள் வரைக்கும் போனார் ருத்ராஜ். இதனால் சிஎஸ்கே கண்டிப்பாக ஒரு 130-40 கூட தொட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா 158 ரன்கள் சிஎஸ்கே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இது ஓரளவுக்கு நல்லா பந்து போட்டால் மட்டும் டிஃபெண்டபிள் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இப்படி இருக்க 159 ரன்களை சேசிங் பண்ண வராங்க குஜராத் டைட்டன்ஸ் அணி. ஸோ இதில் வழக்கம் போல் நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன், சேப்பாக் ஹோம் கிரவுண்டு சொல்லவே தேவையில்ல. அதே போல் கில் 2 பேருமே ஓப்பனராக வராங்க. இதில் துவக்கத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரன் ரேட்டை கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி விளையாடுறாங்க. ஃபஸ்ட்டு ஓவர் அகில் ஹுசேன் தான் போட்டார், எதுவும் பண்ண முடியல. அன்ஷுல் கம்போஜே சிறப்பாக பந்து வீசினார். ஜெமி ஓவர்டன் அவராலையும் ஒன்றும் பண்ண முடியல. எக்ஸ்பென்சிவ் ஓவர் குர்ஜீப் சிங் அவரும் ஒன்றும் பண்ண முடியல. நூர் அகமது நல்லா பந்து போட்டார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நூர் அகமது அவர் போட்ட அந்த ஓவரில் நம்ம சஞ்சு சாம்சன் செம்மையான ஒரு ஸ்டம்பிங் பண்ணி சுப்மன் கில் அவருடைய விக்கெட்டை வீழ்த்தாரு. என்னதான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு மாதிரியான மோதல் பனிப்போர் இருந்தாலும் சுப்மன் கில் அவருடைய விக்கெட்டை செம்மையான ஒரு ஸ்டம்பிங், தோனி மாதிரியான ஒரு ஸ்டம்பிங் மூலிமா சஞ்சு சாம்சன் வீழ்த்தாரு. கில் இதனால் 33 ரன்னுக்கு அவுட் ஆகி வெளியேறாரு. ஆனாலுமே சிஎஸ்கே அணிக்கு சரியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா விக்கெட் கிடைக்கல. சிஎஸ்கே போலர்கள் கடந்த ஆட்டத்தில் எப்படி பந்து போட்டாங்க நம்ம பார்த்தோம். அது எதுவுமே ஹோம் கிரவுண்டில் சிஎஸ்கே அணிக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் அதிர்ச்சியாக இருக்குது. அடுத்தடுத்துன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே போலர்களுடைய பந்தை அடித்து பிரித்து மேறாங்க. முக்கியமாக சாய் சுதர்ஷன் பயங்கரமாக அடிக்கிறாரு. சிஎஸ்கே போலர்களால் ஒன்றுமே பண்ண முடியல அவரை. இதனால் கிடுகிடுன்னு சிஎஸ்கே அணிக்கு எதிராக குஜராத் அணியின் ஸ்கோர் உயருது. ஓவருக்கு 10 ரன் ரேட் அப்படிங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. கடைசி நேரத்தில் சாய் சுதர்ஷன் ஒரு 87 ரனில் அவுட் ஆகிறாரு. ஸோ அவர் அவுட் ஆகியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆல்ரெடி சிஎஸ்கே தோற்று போயிடுறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே தோல்வி அடைகிறாங்க. ஆனாலுமே சிஎஸ்கே அணிக்கு இருந்த ஒரு ரொம்ப பெரிய ஆபத்தில் இருந்து சிஎஸ்கே இந்த மேட்ச்சில் அவங்க தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆரம்பத்தில் சிஎஸ்கே விளையாண்ட எடுப்புக்கு நிச்சயமாக இந்த ஆட்டத்தில் கடந்த ஆட்டத்தில் எப்படி மும்பை இந்தியன்ஸ் அணியை 100 ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கே தோல்வி அடைய வச்சாங்களோ அதை விட மோசமான தோல்வி அடைய போகிறாங்க. கண்ணா பின்னாண்டு சிஎஸ்கே அணியின் ரன் ரேட் பாதிக்க போகுது அப்படின்னு எல்லாருமே பயந்தாங்க. ஆரம்பத்தில் சிஎஸ்கே பேட்டிங் பண்ணுறப்பவே அந்த பயம் எல்லாருக்குமே வந்துடுச்சு. ஆனால் அதில் இருந்து கொஞ்சம் மீண்டு ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோரை 158 எடுத்தாங்க. அதே போல் இந்த ஆட்டத்தில் குஜராத் அவங்க ஜெயிச்சப்போ கூட ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 19-18வது ஓவரில் தான் குஜராத் அணி அவங்களுமே ஜெயிச்சாங்க. ஓரளவுக்கு மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு வந்தாங்க. ரொம்ப மோசமாக ஒரு 7-8 ஓவர் மிச்சம் இருக்கிறப்பவே இந்த மேட்ச்சில் தோற்றுருந்தா கண்டிப்பாக சிஎஸ்கே ரன் ரேட் கண்ணா பின்னான்னு அடி வாங்கியிருக்கும். அதில் இருந்து சிஎஸ்கே நிச்சயமாக தப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆட்டத்தில் சிஎஸ்கே தோற்றுருந்தாலும் பாயிண்ட்ஸ் டேபிளில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்காங்க. 5வது இருந்தாங்க, இப்போ 6வது இடத்துல இருக்காங்க. அதே போல் சிஎஸ்கேவுடைய ரன் ரேட் கூட பார்த்தீங்கன்னா -121, அதாவது 121 அப்படிங்கிற மாதிரி தான் சிஎஸ்கே ரன் ரேட் இருக்குது. பெருசாக சிஎஸ்கே ரன் ரேட் பாதிக்கல. ஒரு ஆட்டம் ஜெயிச்சா நிச்சயமாக அடுத்த மேட்சை சிஎஸ்கே அணிக்கு ப்ளஸில் ரன் ரேட் போயிடும். ஸோ அதனால் ரொம்ப பெரிய ரன் ரேட் ஆபத்தில் இருந்து சிஎஸ்கே நிச்சயமாக தப்பிச்சிருக்காங்க. ஆனாலுமே நம்ம சேப்பாக் மைதானத்தில் இப்படி மோசமாக சிஎஸ்கே விளையாடுவாங்க அப்படின்னு சத்தியமாக யாருமே நினைக்கல. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெயில்னால சிஎஸ்கே பேர்கள் சரியாக விளையாட முடியல அப்படின்னு தெரில. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாண்ட மாதிரி தெரிஞ்சுது. குஜராத் அவங்க பந்து போடுறாங்க, ஆனாலுமே சிஎஸ்கே ரொம்ப கஷ்டப்பட்டு பேட்டிங் பண்ணாலுமே ஒரு மாதிரி தோத்துட்டாங்க. ஆனாலுமே ரன் ரேட் அடி வாங்காமல் தோற்றுருக்காங்க. இது கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு பின்னாடி ரன் ரேட் அடிப்படையில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த ஆட்டத்தில் ரன் ரேட் அடிப்படையில் சிஎஸ்கே தப்பிச்சது கண்டிப்பாக பின்னாடி உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிஎஸ்கே அணி கேப்டனான ருத்ராஜ் 49 பந்தில் 50. அதே போல் சஞ்சு சாம்சன் அவருடைய கில் பழிக்கு பழி வாங்கும் ஸ்டம்பிங். புலிப்பட்டியலில் சிஎஸ்கே ஏதோ தப்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் எல்லாத்த பற்றியும் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.